மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என திருச்சி திமுக கூட்டணி வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஒவ்வொரு பகுதிகளிலும் தமிழக அரசு மூலம் அமைச்சர்கள் உதவியுடன் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என தெரிவித்தார். மேலும் நான் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி என்றும் நான் நேரடியாக அரசியலுக்கு வந்து 4 ஆண்டுகள் தான் ஆகிறது என்றும் வைகோ போன்று என்னால் அரசியலில் பணி செய்ய முடியாது, ஆனால் சிறப்பாக பணியாற்ற முயற்சிப்பேன் என தெரிவித்தார். 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. எனக்கு இது முதல் அனுபவம், முதல் தேர்தல். என் மனசுக்குள்ள என்னன்னா, பல இடங்கள்ல நான் எங்க இயக்க தோழர்கள்ட்ட பேசுறத நான் இங்கேயே உங்ககிட்ட சொல்றேன். நான் மிகப்பெரிய சவால். ஏன்னா ஒரு நாடாளுமன்ற ஒரு பார்லிமெண்டேரியனா நீங்க என்னென்ன செய்ய முடியுங்க பார்க்கும்போது ஒரு பெரிய சவால் இருக்கு. அது எப்படி நான் செய்ய போறேன், நிவர்த்தி பண்ண போறேன். இணைசார் பதிவாளர் மற்றும் தரகர் ஆகிய இருவர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருவள்ளூர் ஆவடி அடுத்த வீராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கோட்டீஸ்வரன். இவர் மோரை பகுதியில் புதிதாக நிலம் வாங்கி கடந்த 19ஆம் தேதி ஆவடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இந்த நிலத்திற்கான பத்திரம் பெறுவதற்கு இணை பத்திர பதிவாளரான செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த அமுல்ராஜ் என்பவரை அணுகிய போது அவர் ரூபாய் 1 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். மேலும் அந்த லஞ்ச பணத்தை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தென்னரசு என்ற தரகரிடம் வழங்கும்படி அமுல்ராஜ் கூறியுள்ளார். ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத கோட்டீஸ்வரன் இதுகுறித்து திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கோட்டீஸ்வரன் தரகர் தென்னரசுவிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மாறுபடத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் தமிழரசி தலைமையிலான அதிகாரிகள் தென்னரசுவை கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் இணைசார் பதிவாளர் அமுல்ராஜ் அறிவுறுத்தலின்படி தான் லஞ்சம் பெற்றதாக ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இணைசார் பதிவாளர் அமுல்ராஜ் மற்றும் தரகர் தென்னரசு ஆகிய இருவரையும் கைது செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். வரதராஜபுரம் சுங்கச்சாவடி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞரை கைது செய்து அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் பகுதியில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சுங்கச்சாவடி அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அமர்ந்திருந்த இளைஞரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். பின்னர் இளைஞரை சோதனை செய்ததில் அவரிடமிருந்து விற்பனைக்கு வைத்திருந்த 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை போலீசார் கைப்பற்றினர். பின்பு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர் பூந்தமல்லி குமரன்சாவடி பகுதியைச் சேர்ந்த மஸ்தான் என்பது தெரியவந்தது. மேலும் மஸ்தான் மீது பூந்தமல்லி காவல் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல், கஞ்சா விற்பனை போன்ற வழக்குகளும் உள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து மஸ்தான் மீது வழக்கு பதிவு செய்த சோமங்கலம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை நகர் கலைஞர் காலனியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் திருஇந்தலூர் தெற்கு வீதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மர்ம கும்பல் வழிமறித்து வெட்டி கொடூரமாக கொலை செய்து தப்பி ஓடியது. தப்பி சென்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அஜித்குமார் உறவினர்கள் மற்றும் கலைஞர் காலனியைச் சேர்ந்தவர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகில் நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு பேருந்து நிலையம் முன்பு சென்று அங்கே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே உடனிருந்த சரவணன் கையில் வெட்டுகாயங்களுடன் தப்பித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அனுப்பி வைக்கப்பட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு மயிலாடுதுறை முன்னாள் வன்னியர் சங்க நகர செயலாளர் கண்ணன் என்பவரை 20 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. கலைஞர் காலனியை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. இதற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை நடந்துள்ளது என்றும் நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்த அனைவரையும் ஆர்டிஓ விசாரணைக்கு அனுப்பும் வேலையை போலீசார் செய்து வந்தனர் என்றும் குற்றம் சாட்டி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.